வணக்கம் fellow aspirants, இது உங்கள் கசிடர் கற்க யூடியூப் சேனல். நம்ம இப்போ 2018 UPSC Prelims கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 30 நம்ம தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லா ஆப்ஷன்ஸோடையும் சேர்த்து. இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம், அதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு இங்கே ரெட் பெனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இருந்தாலும் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு நீங்களே ஆன்சர்ஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட டெலிகிராம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆஸ்பிரன்ஸ், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ்ட் 5 years UPSC மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் ஆன்சர்ஸும் எழுதிக்கிட்டு இருக்கோம். இதில் 2019 பேப்பர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 2020 GS1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னையிலேருந்து GS2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே நான் கொடுத்துருக்கிறது வந்து மாடல் ஆன்சர் பாருங்கள். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் நான் டெய்லி ஒரு மாடல் ஆன்சர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம ஃபிலிம்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே 250 மாடல் ஆன்சர்ஸ் எழுதி முடிச்சிருப்போம். நம்ம மெயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபிலிம்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ டெய்லி ஒரு 15 to 20 minutes ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒன்றாச்சும் எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி டெலிகிராம் சேனல் இருக்குது, மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி டெலிகிராம் சேனல் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 31 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் மார்க் வச்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 31 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் மணி பில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாட் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே கொஸ்டின் படிக்கும்போது இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டினை தரவாக படிங்க. எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நம்ம மணி பில்லோட டெஃபினேஷன் வந்து தரவாக படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம மணி பில் பற்றி தரவாக எல்லாமே வந்து படிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே, அதாவது 13, 14, 15, 16, 17 எல்லாத்துலேயுமே வந்து மணி பில்லை வந்து 2-3 வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் 13 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் தரவாக பார்க்க ஆரம்பிங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போ மணி பில்லோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A bill is said to be a money bill if it only contains provisions related to taxation, borrowing of money by the government, expenditure from or receipt to the consolidated fund or contingency fund of India, and the appropriation of money out of consolidated fund of India. ஓகேங்களா, இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். A bill is said to be a money bill only if it contains provisions relating to taxations, அதுக்கப்புறம் borrowing of money by the government, அதுக்கப்புறம் வந்து expenditure from or receipt to the consolidated fund of India and or contingency fund of India, அதுக்கப்புறம் வந்து appropriation of money out of consolidated fund of India only. ஓகேங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெசிப்ட் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கலாம், இல்லாட்டி கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கலாம். ஆனால் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி வந்து ஒன்லி ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து மணி பில் cannot be introduced in ராஜ்யசபா, அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். திரும்பி வந்து ரிவிஷனுக்காக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ராஜ்யசபா வந்து மணி பில்லை வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது, அமெண்டும் பண்ண முடியாது. லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து மணி பில்லா இல்லையா அப்படிங்கிற ஒரு பில் மணி பில்லா இல்லையாங்கிறத வந்து டிசைட் பண்ணுவார். ஓகேங்களா, ஸ்பீக்கரோட டிசிஷன் தான் வந்து ஃபைனல். ஆர்டிகல் 110 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து மணி பில் இன் இந்தியா வந்து டீல் பண்ணோம். ஓகேங்களா, மணி பில் வந்து இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் இது வந்து லோக்சபாவில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகிடும். ராஜ்யசபாவுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஆனால் லோக்சபா வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிறதோ எடுத்துக்காதோ அவங்க இஷ்டம். ராஜ்யசபாவுக்கு தே ஹேவ் நோ சேவ் ஓவர் த மணி பில், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 14 daysக்குள்ளே வந்து கொடுக்கணும், இல்லாட்டி வந்து இட் வில் பி டீம் டு பி பாஸ் பை த பார்லிமெண்ட். 14 daysக்குள்ளே ராஜ்யசபா வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். கொடுக்காட்டியும் வந்து அந்த பில் பாஸ்ட்டு தான். கொடுத்தாலும் வந்து லோக்சபா வந்து எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபுல் பவர் ரிலேட்டிங் டு மணி பில் வந்து லோக்சபா கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், மணி பில்லோட டெஃபினேஷன் மட்டும் நம்ம தரவாக படிச்சிருந்தா இந்த கொஸ்டினை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். A bill shall be deemed to be a money bill if it contains only provisions relating to imposition, abolition, remission, alteration or regulation of any tax. ஓகேங்களா, டேக்ஸ் ரிலேட்டடாக என்ன சம்மந்தமாக இருந்தாலும் அது வந்து மணி பில் தான். அது வந்து இம்போசிஷனாக இருந்தாலும் சரி, அபாலிஷனாக இருந்தாலும் சரி, ரெமிட்டேஷன், ஆல்ட்ரேஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் எனி டேக்ஸ், இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், மணி பில் ஹேஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கஸ்டடி ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அதாவது ரெசிப்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து அதுலேருந்து எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து இதுக்கு மணி பில்லுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதாவது மணி பில் ஹேஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கஸ்டடி ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மணி பில் இஸ் கன்சர்ன் வித் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி அவுட் ஆஃப் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இங்கே தான் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, மணி பில் இஸ் கன்சர்ன் வித் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி அவுட் ஆஃப் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஒன்லி. ஓகேங்களா, அப்ரோப்ரியேஷன் ஆஃப் மணி வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும், கண்டிஜென்சி ஃபண்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. டி பார்த்தீங்கன்னா, மணி பில் டீல்ஸ் வித் ரெகுலேஷன் ஆர் borrowing ஆஃப் மணி ஆர் கிவிங் ஆஃப் எனி கேரண்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது borrowing ஆஃப் மணியாக இருக்கட்டும், இல்லாட்டி கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், இட் டீல்ஸ் வித் மணி பில். ஓகேங்களா, ஸோ நான் இந்த ஏபிடி மூணுமே வந்து கரெக்டு, சி மட்டும் தான் தப்பு. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. சி இஸ் த நாட் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா,
இப்போ கொஸ்டின் நம்பர் 32க்கு வந்து போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தரவா படிச்சுட்டு வந்துட்டு இந்த ஆன்சரை கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இட் வில் பி இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து நான் தெளிவாக முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே வந்து சொல்லிட்டேன். அது வந்து ஒரு ப்ராசஸ். அது வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடி இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள். எந்த கொஸ்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 2013 எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கணும். சீக்ரெட் பேலட் மூலமா இது வந்து நடக்கும். எலக்ட்ரல் காலேஜ் வந்து என்னென்ன யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இருப்பாங்க. அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி வந்து இருப்பாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து எதனால் ஆட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 வந்து இது ஆட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த கேண்டிடேட் நாமினேஷனில் வந்து இருக்காங்க இல்லைங்களா, எலெக்ஷனுக்கு வர கேண்டிடேட், அது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வர கேண்டிடேட் வந்து 50 எலெக்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரொப்போசர்ஸாக. அதுக்கப்புறம் வந்து 50 எலெக்டர்ஸ் வந்து செகண்டர்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எவ்ரி கேண்டிடேட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து 15,000 வந்து கட்டணும் ஆர்பிஐக்கு. ஓகேங்களா? இதில் வந்து காசை எப்போ திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் த ஓட்ஸை வந்து கேண்டிடேட் வாங்கலைன்னா அவங்க வந்து காசை வந்து திருப்பி தரப்படாது. ஓகேங்களா? இந்த மணி வில் பி forfeited அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து who does not participate in the election of president of India அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து வரமாட்டாங்க. எலக்ட்ரல் காலேஜில் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட் இருக்க மாட்டாங்க. அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸில் இருக்க யாரும் வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு வந்து வர முடியாது. மற்ற ஹவுசஸில் இருக்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து வர முடியாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 55 வந்து மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 57 வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் ரீ எலெக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன் என்ன எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. அதாவது வந்து டெமோக்ராட்டிக் ஐடியல் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸி கீழே இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் ஆனால் பிரசிடென்ட் வந்து ஹீஸ் ஒன்லியா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினல் ஹெட் தான். ஓகேங்களா? இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான். பட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அது இல்லாட்டி நாமினல் ஹெட்டாக இருக்கிறவருக்கு வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனாகவே பண்ணால் போதும். இல்லாட்டி வந்து டைரக்ட் எலெக்ஷன் வச்சா லார்ஜ் பாப்புலேஷன் வந்து ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ் ஆஃப் டைம், எனர்ஜி, மணி இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனாகவே வச்சிடலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. எலிஜிபிலிட்டி ஆஃப் ரீ எலெக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனார்னா அவர் வந்து ரீஎலெக்ட் ஆகிறதுக்கும் வந்து அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, அதான் நான் பார்த்தேன். ஓகேங்களா? நான் வந்து திருப்பி கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 11,000ன்னு கொடுத்துருக்காங்க. 11,000 கிடையாது, 1000 தான். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? இது வந்து இருக்கும் இன்டூ 1/1000 வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் விஷயம், இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Total population of the state divided by the total number of elected members in the state legislative assembly into 1/1000. ஓகேங்களா? இப்போ வேல்யூ ஆஃப் vote of MP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் votes of all MLAs of all states. ஓகேங்களா? அதாவது total value of votes of all MLAs of all states divided by total number of elected members of both the houses of the parliament. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் vote of MP. அதாவது எம்எல்ஏஸோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் எல்லாமே சேர்த்து, அதாவது எல்லா ஸ்டேட்டோட எல்லா எம்எல்ஏஸோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் டிவைடட் பை எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்பி அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் எம்எல்ஏ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் ஒரு ஸ்டேட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் எம்பிஸ் வந்து எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலா தான். வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேமாக தான் இருக்கும், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எம்எல்ஏயோட ஓட் வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்பியோட ஓட் வேல்யூ எல்லாருக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 11,000 கொடுத்துருக்காங்க, இது தப்பு 1,000. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மெத்தட் ஆஃப் ஓட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிட்டோம். சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு பேலட் பேப்பரில் வந்து
எல்லாரோட பேரும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் போடணும். யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யார், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் யார் அப்படிங்கிறத மாதிரி கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற ஓட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட்டாக எத்தனை பேருக்கு இப்போ ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸில் வந்து கம்மி ஓட்டு வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பேலட் பேப்பரில் வந்து யார் யாரெல்லாம் பேர் இருக்குது, யார் யாரெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க அவங்க பேர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3, ப்ரிஃபரன்ஸ் 4 இந்த மாதிரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொட்டேஷன் சிஸ்டமில் போகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நிறையா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்கியிருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக அவர் வந்து எலெக்ஷனில் இருப்பார். ஒருத்தர் வந்து ஜாஸ்தியாக வந்து ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது அவர் அவுட் ஆகி அவரோட ஓட்டெல்லாம் வந்து அடுத்த தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் வந்து போயிட்டே இருந்து யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்குதோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்கே நம்ம வந்து 2 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஓட் பேப்பர் வந்து ஒர்த்லெஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஒருத்தருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவோம். அந்த டிசிஷன் வந்து ஃபைனல். ஓகேங்களா? ஆர்டிகல் 71 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலக்ட்ரல் காலேஜில் வந்து ஏதாவது வந்து வேகன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை பற்றி அந்த டிஸ்பியூட்டும் வந்து ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா அதாவது அவரோட எலெக்ஷன் வந்து நல் அண்ட் வாய்ட், அதாவது எலெக்ட் பண்ண விதம் வந்து தப்பு அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்கிறதுக்கான முந்தின நாள்லலாம் ஒரு சில ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லைங்களா? அது வந்து இட் வில் நாட் பி இன்வேலிடேட்டட் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து எந்த லா வேணால் ரெகுலேட் பண்ணலாம், அதாவது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரிலேட்டடான லாஸ் வந்து அவங்க ரெகுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேகன்சி இன் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆஃப் டேர்ம், டெத், ரெசிக்னேஷன், இம்பீச்மெண்ட், இல்லாட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட எலெக்ஷன் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து வேகன்சி வரும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது, அதாவது 60 டேஸ்க்குள்ளே வந்து அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லணும். ஓகேங்களா? எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வந்து எப்படி வந்து ஸ்கெடியூல் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் வந்து ரிட்டையர் ஆகும்போது அடுத்த பிரசிடென்ட் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். வேகன்சி கிரியேட் ஆகும்போது இன்னொருத்தர் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இன்டரெக்டம் வராது. ஓகேங்களா? இப்போ வந்து சில பிரசிடென்ட் வந்து சிக்னஸ்னாலேயோ ஏதாவது ஒரு ஆப்சன்ஸ்னாலேயோ வந்து அவரோட ஆஃபீஸை ஹோல்ட் பண்ண முடியலன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்துப்பாரு. ஓகேங்களா? அப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படிங்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அதை வந்து பார்த்துப்பாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் இல்லைங்கும்போது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பொசிஷனை வந்து ஃபில் பண்ணுவார். ஓகேங்களா? அது மட்டும் யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எல்லா இம்யூனிட்டிஸும் வந்து அவங்க வந்து பிரசிடென்ட்டோட போஸ்ட்டே ஃபில் பண்ண மாதிரி. ஸோ எல்லா இம்யூனிட்டிஸும் அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சேலரி அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து எலெக்ஷன் டு த பிரசிடென்ட் வந்து 6 months ஆஃப் வேகன்சிக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் 61 பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட் வந்து அவரோட எக்ஸ்பைரி டேர்முக்கு முன்னாடி வந்து நடக்கும். இம்பீச் பண்ணுறது வந்து ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் அவர் வந்து இம்பீச் பண்ண முடியும். பிகாஸ் ஹி இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹோல் கண்ட்ரிக்கே அவர் வந்து ஹெட்டு. ஸோ அவர் வந்து ஒன்லி ஆன் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் வந்து இது பண்ண முடியும். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணல, என்ன வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? பவர் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து இட் இஸ் வெஸ்டட் வித் த பார்லிமெண்ட். இது வந்து இட்ஸ் அ குவாசி ஜுடிஷியல் ப்ராசஸ். எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து இம்பீச்மெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இம்பீச்மெண்ட் ப்ராசஸில். அதுக்கப்புறம் வந்து எய்தர் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அதை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் 1/4 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் வந்து அதை வந்து அந்த ப்ரொப்போசலை வந்து சைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெசல்யூஷன் வந்து ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 14 days நோட்டீஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தேன் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து அதர் ஹவுஸுக்கு வந்து ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸில் லெவிட் அகேன்ஸ்ட் த பிரசிடென்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க செலக்ட் கமிட்டி. அப்புறம் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆத்தரைஸ் லாயர்ஸ் வந்து வச்சு அவர் வந்து ஃபைட் பண்ணலாம் அகேன்ஸ்ட் த கேஸ். அப்புறம் வந்து அவருக்கு டிஃபெண்ட் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவர் வந்து இந்தியன் அட்டார்னி ஜெனரலையே வச்சு கேஸை வந்து ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அதர் ஹவுஸும் வந்து 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியில் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து செலக்ட் கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது பிரசிடென்ட் வந்து ஹி வில் பி ஸ்டாண்ட் இம்பீச்ட் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். Question number 32 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, with reference to election of president of India, consider the following statements. The value of vote of each MLA varies from state to state. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் பாப்புலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் டிவைடட் பை டோட்டல் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், டோட்டல் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்டூ 1/1000 இதை கால்குலேட் பண்ணுறதுனால இது வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா பாப்புலேஷன் ஆஃப் each state differs. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். The value of vote of MPs of Lok Sabha is more than value of vote of MPs of Rajya Sabha. தப்பு. வேல்யூ ஆஃப் எம்பிஸ் வந்து சேம் தான். லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி வேல்யூ வந்து சேம் தான். ஸோ ஆப்ஷன் 2 வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 33 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் கான்டெக்ட் வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் ராட்டிஃபைங் த அடிஷனல் ப்ரோட்டோகால் வித் த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி பற்றி படிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வாட்டி படிச்சிருக்கோம். ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கோன்றதுனால இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பிவோட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு பெரிய விஷயம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இது வந்து 1957 வந்து ஒரு அட்டானமஸ் ஏஜென்சியாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து அண்டர் த யூஎன் கீழே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து வியன்னா ஆஸ்திரியாவில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியோட பிரின்சிபல்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணிட்டு இருக்கு. டிஸ்பைட் இட் இண்டிபெண்டன்ட் ட்ரீட்டி, ஐஇஏ வந்து இட் ரிமைன்ஸ் அக்கௌண்டபிள் ஃபார் போத் யூஎன் ஜெனரல் அசம்பிளி அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இண்டிபெண்ட்டாக இதோட ட்ரீட்டி இருந்தாலுமே இது யூஎன் ஜெனரல் அசம்பிளிக்கும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் வந்து இது வந்து கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் அக்கௌண்டபிள். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. இப்போ வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எனர்ஜி வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதாவது கோல்ட் வார் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஐஏயோட கோர் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து மிலிட்ரி யூஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் வந்து மிலிட்ரி இன்டென்ஷன்ஸில் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸு கீழே இது வந்து நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இவங்களோட முக்கியமான விஷயம். ட்ரைஃபோல்ட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ஃபுல் யூட்டிலைசேஷன். அதாவது மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஐஏஇயோட கார்னர்ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மிலிட்ரி யூஸ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி. அப்புறம் வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து அசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸை டிக்ளேர் பண்ணோம். இதெல்லாம் அவங்களோட முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூக்ளியர் சேஃப்டி வந்து எடுப்பாங்க. அப்புறம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்டை ப்ரிவென்ட் பண்ணோம். அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் பப்ளிக் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முக்கியமான ட்ரைஃபோல் மிஷன் வந்து பீஸ்ஃபுல் யூட்டிலைசேஷன், சேஃப்கார்டிங் மெஷர்ஸ், அப்புறம் நியூக்ளியர் சேஃப்டி தான். அப்புறம் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் சேஃப்கார்டு. அதாவது அவங்களோட சேஃப்கார்டிங் மெக்கானிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற நேஷன் வந்து அதை வந்து அட்ஹேர் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் வெப்பனரி பர்பஸஸ். அதாவது வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் வந்து வெப்பனரி பர்பஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் அப்ரோச். அதாவது இப்போது ஒரு ஸ்டேட்டோட ரிப்போர்ட்டட் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஃப்கார்ட்ஸுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அதை மெட்டிகுலஸாக வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்யூரசி அண்ட் கம்ப்ளீட்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் அப்ரோச் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் வந்து வேரிட் வெரிஃபிகேஷன் மெஷர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து வெரிஃபிகேஷன் டூல்ஸ் வந்து நிறைய ரேஞ்ச் ஆஃப் வெரிஃபிகேஷன் டூல்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும், விசிட்ஸ் இருக்கும், அப்புறம் மானிட்டரிங், அப்புறம் வந்து ரிகரஸ் ஓவர்சைட் இதெல்லாம் வந்து என்ஷோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டுவல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் சேஃப்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் நியூக்ளியர் மெட்டீரியல் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து நான் டைவர்ஷன்ஸ் அஷூரன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து எங்ககிட்ட இந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் இந்த அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணும்போது அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் டைவர்ஷன் அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அன்டிக்ளேர்டு நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ஃபுல் யூசேஜ் இல்லாமல் மற்ற யூசேஜ்க்கு எதுவுமே போகாத மாதிரி அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அன்ஆத்தரைஸ்ட் டீவியேஷன் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து IAEA சேஃப்கார்ட், அதாவது இந்தியா வந்து அடிஷ்னல் புரோட்டோகால் டு IAEA சேஃப்கார்ட்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க May 15, 2009. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சிவிலியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இதே இந்தியா வந்து 2009 வந்து சைன் பண்ணியிருந்தாலுமே எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு என்டர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 2015 தான் வந்து இது ஃபோர்ஸ்க்கு என்டர் ஆச்சு. இதோட ராட்டிஃபிகேஷன் என்ன பண்ணும், இந்த அடிஷ்னல் ப்ரோட்டோகாலை ராட்டிஃபை பண்ணதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நியூக்ளியர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு யூஸ்க்காக வந்து யூஸ் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து அதை என்ஷோர் பண்ணிப்பாங்க. IAEA வந்து என்ஷோர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிவிலியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியான சேஃப்கார்ட்ஸோட இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துப்பாங்க. அதுதான் இந்த அடிஷ்னல் ப்ரோட்டோகாலோட விஷயம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 33 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இந்தியன் கான்டெக்ஸ்ட் வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் ராட்டிஃபைங் அடிஷ்னல் ப்ரோட்டோகால் வித் IAEA அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்க, சிவிலியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கம் அண்டர் IAEA சேஃப்கார்ட்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். சிவிலியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து சேஃப்கார்டோட இருக்கிறது. மிலிட்ரி நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் கம் அண்டர் இன்ஸ்பெக்ஷன். மிலிட்ரி நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் கிடையாது, சிவிலியன் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் தான். அப்புறம் வந்து country will have the privilege to buy uranium from nuclear suppliers group. இதெல்லாம் கிடையாது. country automatically becomes a member of NSC. இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இதில் தான் வந்து ப்ரீவியஸ் இயர், அதாவது நம்ம 2017 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இப்போ NSC மெம்பராக, இப்போ வந்து IAEAல வந்து நம்ம மெம்பர் ஆகிட்டோம்னா NSC மெம்பராக ஆகிடுவோமா அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாருங்கள். இதுலேயே வந்து அந்த கொஸ்டின்லேயே நம்ம IAEA பற்றி தரவாக படித்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து படிச்சிருக்கோம். இப்போது அடிஷ்னல் ப்ரோட்டோகால்னால் என்னென்னா, சிவிலியன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து IAEA சேஃப்கார்ட்ஸ் கீழே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் A தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போது அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, சைனா, இந்தியா, ஜப்பான் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர்ஸ் ஆஃப் ஏஷியான் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஏஷியான் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து ஒரு வாட்டி தரவாக படிச்சிட்டோம். ஒரு வாட்டி தான் படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இன்னொரு வாட்டி ரிவிஷன் பர்பஸ்க்கு பார்த்தலாம். நெக்ஸ்ட் டைம் ஏஷியான் பற்றி என்ன கொஸ்டின் வந்தாலும் அதை பற்றி நம்ம படிக்க மாட்டோம், பிகாஸ் ஆல்ரெடி 2 வாட்டி தரவாக படிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஷியான் பற்றி பார்க்கலாம். August 8, 1967 வந்து ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் எல்லாமே சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் வந்து இந்த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். ஓகேங்களா? இதோட எய்ம் அண்ட் பர்பஸஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆப்ரேஷன் வந்து இருக்கணும். எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சுரல், டெக்னிக்கல், எஜுகேஷனல் எல்லா ஃபீல்ட்ஸும் கோஆப்ரேஷன் இருக்கணும். ரீஜனல் பீஸ் வந்து ஸ்டெபிலிட்டியை ப்ரமோட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஸ், ரூல் ஆஃப் லா, அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் வந்து அட்ஹியர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யூட்டிலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஜாஸ்தியாக கோஆப்ரேட் பண்ணோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புளை வந்து டெவலப் பண்ணோம் இந்த ரீஜனில் இருக்கவங்க. அப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸை வந்து ப்ரமோட் பண்ணோம். அப்புறம் வந்து க்ளோஸ் அண்ட் பெனிஃபிஷியல் கோஆப்ரேஷன் வந்து கொண்டு வரணும் எக்ஸிஸ்டிங் இன்டர்நேஷனல் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட எய்ம் அண்ட் பர்பஸஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அசோசியேஷன் வந்து இட் வில் பி ஓப்பன் ஃபார் பார்ட்டிசிபேஷன் பை ஆல் ஸ்டேட்ஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அது அவங்களோட எய்ம்ஸோட பிரின்சிபல்ஸ் அண்ட் பர்பஸஸ், அதாவது ஏஷியானோட எய்ம்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் பர்பஸஸோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்காக் டிக்ளரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏஷியன் பற்றி மட்டுமே இல்லாமல் அதோட ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸையும் வந்து இது சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மால் ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் பண்ணணும், வாலண்ட்ரியாக என்னென்ன பண்ணணும், அப்புறம் வந்து இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அப்போ தான் வந்து இது அதாவது மோர் பைண்டிங்காகவும் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அக்ரிமெண்ட்டாகவும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த பேங்காக் டிக்ளரேஷன் சொல்லிச்சு அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் தி இயர்ஸ் வந்து ஏஷியான் வந்து செவரல் ஃபார்மல் அண்ட் லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸை வந்து ப்ரோக்ரெசிவாக வந்து என்டர் பண்ணுச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1976 வந்து ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து என்டர் பண்ணாங்க. அப்புறம் 1995 வந்து ட்ரீட்டி ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோனை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் 1997 வந்து அடாப்ஷன் ஆஃப் ஏஷியான் விஷன் 2020 கொண்டு வந்தாங்க. 2003 பலி கான்கார்ட் 2 வந்து கொண்டு வந்தாங்க ஏஷியன் கம்யூனிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. 2007 செபு டிக்ளரேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏஷியன் கம்யூனிட்டியை வந்து 2015 ஆக்சிலரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து 2008 வந்து ஏஷியன் சார்ட்டர் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்டாக வந்து கொண்டு வரணும். அப்புறம் வந்து 2015 வந்து ஏஷியன் கம்யூனிட்டியை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். ஏஷியன் சமிட் வந்து இட்ஸ் ஹையஸ்ட் பாலிசி மேக்கிங் பாடி இன் ஏஷியான். இது வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஏஷியன் மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ட்வைஸ் ஆனுவலி வந்து நடக்கும். ஓகேங்களா?
யார் வந்து எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர், அதுக்கப்புறம் ஏஷியான் மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஏஷியான் மெம்பர் ஸ்டேட் தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, யார் சேர்மன்ஷிப்பை ஹோல்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியான் சமிட் வந்து பலியில் வந்து நடந்துச்சு, இந்தோனேஷியாவில் February 1976 வந்து நடந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபோரம்ஸ் லெட் பை ஏஷியான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியான் ரீஜனல் ஃபோரம். இது வந்து 1993 வந்து லான்ச் பண்ணாங்க. இது 27 மெம்பர் மல்டிலேட்டரல் குரூப்பிங். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து ரீஜனல் லெவலில் வந்து கொண்டு வரணும். அப்புறம் ரீஜனல் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் அண்ட் ப்ரிவென்டிவ் டிப்ளமசி கொண்டு வரணுன்றதுக்காக அப்புறம் ஏஷியான் +3 வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து 1997 வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இது வந்து ஏஷியானோட 10 மெம்பர்ஸை வந்து சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவோட சேர்க்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, +3 வந்து சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா தான். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஏஷியா சமிட். இது வந்து ஃபர்ஸ்ட்டாக எப்போ ஹெல்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. இந்த சமிட் வந்து செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி இந்த ரீஜன் வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ஏஷியான் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், இந்தியா, நியூசிலாந்து, ரஷ்யா, சவுத் கொரியா, அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து இதை அட்டென்ட் பண்ணுவாங்க. ஏஷியான் வந்து ஒரு சென்ட்ரல் ரோல் வந்து ப்ளே பண்ணுவோம், அஜெண்டா சென்டராக. அப்புறம் வந்து ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடக்கும், ப்ளஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ADMM ப்ளஸ் வந்து இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ஏஷியான் அண்ட் இட்ஸ் 8 டைலாக் பார்ட்னர்ஸ். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, ROK, அப்புறம் வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க வந்து இருப்பாங்க. ROKனா ஒன்றும் இல்லைங்க, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவை தான் வந்து ROK அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ப்ளஸ் மீட்டிங் அதை வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து ஏஷியான் அதை ப்ளஸ் 8 டைலாக் பார்ட்னர்ஸ், அதாவது ஏஷியானோட 8 டைலாக் பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா, இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, அப்புறம் வந்து ரஷ்யன் ஃபெடரேஷன், யுனைடெட் நேஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் வந்து கொண்டு வரணும், பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதுக்காக இவங்க மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏஷியான் யாரோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வந்துச்சு. அப்புறம் ஏஷியான், சைனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்புறம் ஏஷியான், இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்புறம் ஏஷியான், ஜப்பான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஏஷியான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்புறம் ஏஷியான், ஹாங்காங், சைனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சைனா வந்து 2 வாட்டி வந்துருச்சு. ஓகேங்களா, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் இவங்களோடலாம் வந்து இவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சிருக்காங்க ஏஷியான் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் ஏஷியான் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுத் ஏஷியன் ரீஜனில் வந்து ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதாவது எக்கனாமிக் அண்ட் ரீஜனல் கோஆப்ரேஷன் வந்து இப்போ குலைக்கிற மாதிரி இன்ஸ்டெபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை பார்த்துக்கணும். அதாவது ரோஹிங்யா கிரைசிஸ் இன் மியான்மார் வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு. அதாவது ஏஷியானோட நான் இன்டர்ஃபெரன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு. ஏஷியான் வந்து என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மெம்பர் ஸ்டேட்ஸ்க்குள்ளே வந்து நுழைய மாட்டாங்க. இந்த ரோஹிங்யா கிரைசிஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் மீறல் வந்து அங்கே நிறையா நடந்துச்சு. அப்புறம் வந்து ஏஷியான் வந்து அன்யூஷுவல் மூவாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரோட ஃபோர்ஸ்ஃபுல் ஆக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஃபோர்ஸ்ஃபுல் டேக் ஓவர் ஆஃப் மியான்மருக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து நின்னாங்க. பட் ஆனால் ஏஷியானோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் மெம்பர் ஸ்டேட்ஸ்குள்ளே அவங்க வந்து போக மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி மியான்மருக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க நின்னாங்க. சவுத் சைனா டிஸ்பியூட் வந்து இட் இஸ் இன்வால்விங் மெம்பர் நேஷன்ஸ். இதுவும் வந்து ஏஷியானுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் எக்கனாமிக் டிவைட் பிட்வீன் மெம்பர் நேஷன்ஸ் வந்து ஏஷியானுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா, சிங்கப்பூர் வந்து ஹையஸ்ட் ஜிடிபியில் இருக்குது, கம்போடியா வந்து லோவஸ்ட் ஜிடிபியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து ஏஷியானுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அப்புறம் ரீஜனல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ரிசோர்ஸஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால, லோவர் இன்கம் நேஷன்ஸ்னால இதை வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து டைவர்ஸாக இருக்குது. டெமோக்ரஸிஸ், கம்யூனிட்டிஸ், அப்புறம் வந்து அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யூனிஃபைடாக ஒரு அப்ரோச் பண்ணி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ண முடியல. அப்புறம் வந்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்னால. ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்சஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஏஷியான் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து க்ளோஸாக ஏஷியான் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இண்டோ பெசிபிக் ஓஷன்ஸ் இனிஷியேட்டிவ், அப்புறம் வந்து செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் ரீஜன்ஸ் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன்ஸ் ஆகர். இது கூடலாம் வந்து இந்தியா வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்தியா ஃபார்மலாக வந்து அவங்களோட எங்கேஜ்மெண்ட் வந்து ஏஷியானோட எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 செக்டோரல் டைலாக் பார்ட்னராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் டைலாக் பார்ட்னராக 1996 ஆனாங்க. 20 இயர் கமாமரேட்டிவ் சமிட் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு டிசம்பர் 2012. ஓகேங்களா,
இது டயலாக் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக மாறிச்சு. 25-year கமமரேட்டிவ் சமிட் வந்து ஜனவரி 2018 வந்து டெல்லியில் நடந்துச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து மேரிடைம் கோஆப்ரேஷனில் வந்து இன்னும் டெவலப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 2022 30 years ஆஃப் ஏஷியன் இந்தியா ரிலேஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, இதை வந்து நிறையா லீடர்ஸ் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 3 ஃபண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஏஷியானோட ஆக்டிவிட்டிஸை இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக. ஏஷியன் இந்தியா கோஆப்ரேஷன் ஃபண்ட், அப்புறம் ஏஷியன் இந்தியா க்ரீன் ஃபண்ட், அப்புறம் ஏஷியன் இந்தியா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஏஷியன் இந்தியா ட்ரேட் அண்ட் கூட்ஸ் அக்ரிமெண்ட் வந்து January 1, 2010 அப்ளிகேஷனில் வந்துருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீ ட்ரேட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்தியா. இது எங்கே சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்ல 2009 வந்து சைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில், இது வந்து 2003 வந்து செட்டப் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பிளேயர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை வந்து ஒரே சிங்கிள் பிளாட்ஃபார்மில் இணைக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் இந்தியா ட்ரேட் இன் சர்வீசஸ் அக்ரிமெண்ட் வந்து எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 சைன் பண்ணாங்க. 2015 இது வந்து இதுக்கு வந்துச்சு, ஃபோர்ஸுக்கு வந்து வந்துச்சு. அக்ரிமெண்ட் வந்து ரேட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் இந்தியா ட்ரேட் அண்ட் சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து கேட்கனாச்சு. இது வந்து எல்லா பார்ட்டிஸுமே ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் கம்போடியா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஷியன் இந்தியா ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் அக்ரிமெண்ட் வந்து எல்லா பார்ட்டிஸுமே ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் கம்போடியா. ஓகேங்களா, ஏஷியன் வந்து இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஏஷியன் பற்றி எல்லாத்தையுமே படிச்சிட்டோம். நம்ம இப்போ ஆன்சர் வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் யாரோடலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாருங்கள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சைனா, இந்தியா, ஜப்பான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, ஹாங்காங் இவங்க கூடலாம் இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாரு கூடலாம் ஃப்ரீ ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது, கனடா இல்லை, சைனா இருக்குது, இந்தியா இருக்குது, ஜப்பான் இருக்குது, யூஎஸ்ஏ வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1, 3, 4, 5 தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, கனடாவும் இல்லை யூஎஸ்ஏவும் இல்லை அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேக்கு வந்து வந்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 35 என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா with reference to Global Alliance for Climate Smart Agriculture GACSA, which of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம GACSA பற்றி படிச்சுட்டு வந்துட்டு இதை வந்து ஆன்சர் கிராக் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருங்கிற கான்செப்ட் வந்து எங்கே ஒரிஜினலாக டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து இதை டெவலப் பண்ணாங்க. அஃபிஷியலாக வந்து அவங்களோட ஹேக் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் 2010 வந்து அவங்க வந்து ஒரு பேப்பர் மூலமா வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் ஃபினான்சிங் ஃபார் ஃபுட் செக்யூரிட்டி அடாப்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் அப்படின்ற பேப்பரை வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து ஹேக் கான்ஃபரன்ஸில் 2010 வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. GACSA வந்து இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் வாலண்டரி அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் பிளாட்ஃபார்ம் ஆன் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, ஸோ GACSAன்னு சொன்னாலே வந்து கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சருக்கு இன்க்ளூசிவ் வாலண்டரி அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இது என்ன எய்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனல் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து கொண்டு வரணும், அப்புறம் ஆக்ஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து கொண்டு வரணும் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனல் பார்ட்னர்ஷிப், அப்புறம் வந்து ஆக்ஷன்ஸை என்கரேஜ் பண்ணணும், அதை வந்து இன்டெகிரேட்டட் அப்ரோச்சாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இது மூணுமே அது வந்து கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து கொண்டு வரணும். அதுதான் எங்களோட மெயின் எய்ம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மெம்பர்ஷிப் இந்த அலையன்ஸ் வந்து இட் டஸ் நாட் கிரியேட் எனி பைண்டிங் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லா மெம்பர் ஸ்டேட்ஸும் வந்து இண்டிவிஜுவலாக அவங்க வந்து எப்படி அவங்களோட நேச்சர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. GACSA வந்து இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் அலையன்ஸ், இதை வந்து மெம்பர்ஸ் தான் வந்து கவர்ன் பண்ணுவாங்க. இந்தியா வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ சிக்னேட்டரி டு த GACSA. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்டல் டு த கிரியேஷன் ஆஃப் GACSA அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியா வந்து சிக்னேட்டரி மட்டும் தான், இட் இஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்டல் டு இட்ஸ் கிரியேஷன். டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், GACSA is an inclusive, voluntary and action-oriented multi-stakeholder platform for climate smart agriculture. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், நியூட்ரிஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்க இந்த டைமில். அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனல் பார்ட்னர்ஷிப் அதை ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், GACSA aims to catalyze and help create transformational partnership to encourage actions that reflect an integrated approach to 3 pillars of CSA. அப்புறம் வந்து CSAனா கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். GACSA ஒர்க்ஸ் டுவர்ட்ஸ் 3 aspirational outcomes என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் ஃபார்மரோட அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், அப்புறம் இன்கம்மை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் இப்போ சஸ்டைனபிள் வேல. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் அண்ட் சேஞ்சிங் கிளைமேட்டுக்கு வந்து ஃபார்மர்ஸை வந்து அடாப்ட் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு ரெசிலியன்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும்,
அக்ரிகல்ச்சரில் எங்கெல்லாம் பாசிபிளாக இருக்கோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட 3 பில்லர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அலையன்ஸ்குள்ளே வந்து 3 விஷயம் வந்து இருக்கு. இனிஷியல் ஆக்ஷன் குரூப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நாலேட்ஜ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எனேபிளிங் என்விரான்மென்ட். நாலேட்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். அப்புறம் ரிசர்ச், அப்புறம் டெவலப்மெண்ட் இன்டூ டெக்னாலஜிஸ், பிராக்டிசஸ் அண்ட் பாலிசி அப்ரோச்சஸ் வந்து கொண்டு வரணும் இந்த கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும். அதாவது 3 பில்லர்ஸ் ஆஃப் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி 3 பில்லர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எனேபிளிங் என்விரான்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் வந்து பாலிசி, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் பிளானிங் வந்து ரீஜனல், இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் லெவல்ஸில் வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் அவங்களோட எய்ம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆக்ஷன் குரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் கேப்ஸ் இருக்குது, அதை வந்து க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ப்ராப்பரான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம் மெம்பர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை வந்து அப்ஸ்கேல் பண்ணி அதோட அதை இன்டர்வீன் பண்ணி அதை ப்ராப்பராக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களோட மெயினான விஷயம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 35 ஆன்சர் பண்ணலாம். சாரி, கொஸ்டின் மறைஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு குளோபல் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? GACSA இஸ் அன் அவுட்கம் ஆஃப் கிளைமேட் சமிட் ஹெல்ட் இன் பாரிஸ் 2015 கிடையாது. ஓகேங்களா? இது எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேகில் வந்து வந்துச்சு 2010ல். FAO வந்து ஒரு பேப்பர் வந்து சப்மிட் பண்ணாங்க கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி. ஸோ அப்போ வந்து இது வந்து வந்துச்சு. கிளைமேட் சமிட் ஹெல்ட் இன் பாரிஸ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மெம்பர்ஷிப் ஆஃப் GACSA does not create any binding obligations. இதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். இந்தியா வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கிரியேஷன் ஆஃப் GACSA கிடையாது. இந்தியா வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் சிக்னேட்டரி டு GACSAவை தவிர இந்தியா வாஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் கிரியேஷன் ஆஃப் GACSA. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், பைலப் பண்ணி வச்சுக்காதீங்க. பைலப் பண்ணி வச்சிங்கன்னா படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அன்னன்னைக்கு போர்ஷன் அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தேன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச். 4 months தான் இருக்குது. ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நல்லா படிங்க. தேங்க்யூ.